இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ளுவீங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். ரெண்டு விஷயம் அங்க சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் எதற்கு வந்திருக்கிறார்னு, எதற்காக? தேடவும் ரட்சிக்கவும். கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் உங்க கூட பேசி நான் முடிக்கிறேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எங்க இழந்தார்னா, ஏதேன் தோட்டத்திலே இழந்துட்டார். தேவ பிள்ளையாய் இருக்கிற ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கேயே அவர்கள் தேவ மகிமையை இழந்தபடினால தேடுறார். வந்து என் பிள்ளைகளை எங்க இருக்கிறீங்க, ஆதாமே நீ எங்கே? அங்கே இழந்துட்டார், தொலைச்சிட்டார். அங்கே இழந்தவர் ஆண்டாண்டு காலமாக பிசாசு மரண இருளிலும் அந்தகாரத்திலும் கொண்டு போய் அவர்களை அடைத்திருந்தான். பிள்ளைங்கள்லாம் காணாம போயிட்டாங்க. ஆகையினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர்களை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்துல என்ன பண்ணாரா? வந்தாருங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, தேடுவதற்கும் ரட்சிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருந்தாலும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அவர் நமக்காக அனுப்பி வைத்தார். தம்முடைய ஒரே குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பியதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை தேடும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை அவர் மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய குமாரனையே அவர் அனுப்பினதுதான் இங்க ஆச்சரியம். ஏன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யாராவது எடுத்து வாசிங்களேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருத்தர் மரிக்கிறது நல்லது, நல்லவனுக்காக கூட ஒருவேளை மரிக்க துணிவான். ஆமென் சொல்லிடுங்களேன். நாம் பாவிகளா இருக்கல, அங்கே நிறுத்திருங்க, அதுக்கு மேல போக வேண்டாம். ஒரு நல்லவனுக்காக, ஒரு நீதிமானுக்காக நீதிமான் சாகிறதே கஷ்டம். நல்லவனுக்காக ஒருவேளை நல்லவன் சாகலாம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் நல்லவனும் கிடையாது, நான் நீதிமானும், நாம் பாவிகளா இருக்கையில். ஆமென் சொல்லிடுங்களேன். எப்ப தேடி வந்தாரா? ஒரு நீதிமானுக்காக அவர் வரல, ஒரு நல்லவங்களுக்காக அவர் வரல, நாம் பாவிகளா இருக்கையில் நம்மை தேடி இயேசு வந்தாருங்க. அதுதான் யோவான் 3:16 சொல்லுகிறது. அவரை தந்தறினாராம் கர்த்தர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை என்ன பண்ணாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் கொடுத்தார். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறாங்க. ஒரு அப்பா எப்பொழுதுமே தன்னுடைய மகனை கூட்டிட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு அவருடைய வேலை ஸ்தலத்துக்கு அந்த பையனை ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு. டைம் இருக்குதே, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல அதாவது அவர் ரயில்வேல ஒர்க் பண்றாரு. ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு பக்கத்துல அந்த ட்ராக் மேல உட்கார்ந்துட்டு, தூண்டில் போடுப்பா, மீன் பிடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அந்த லிவர் புல் பண்றது, அந்த இழுப்பாங்க தெரியுமா, பாலம் ரெண்டா பிரியும் ஒன்னா சேரும், அந்த ட்ராக்கை இணைக்கிற ஒர்க்கை அதை செய்யறாரு. அவர் சொன்னார், இங்க உட்காந்து நீ மீன் பிடிச்சிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை என்ன பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஒரு பக்கம் அவர் போயிட்டு வேலை பண்ணிட்டு கொண்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மகன் உட்கார்ந்து மீன் தூண்டில் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு ட்ரெயின் இப்படி போகுது, அதை லிவர் இழுக்கிறாரு, அது வேறு பக்கமா கரெக்டா அது போகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க மகனை தூரத்துல இருந்து பாக்குறாரு. மகன் அங்கேதான் இருக்கிறான், நல்லா சேஃபா தூண்டில் போட்டுட்டு இருக்கிறான். அதை பாக்குறாரு, மறுபடியும் வேலையை பாக்குறாரு. ஆனா அவன் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வருது. ரெட் சிக்னல் போட்டதை பார்க்கல. ரெட் சிக்னல் போட்டதை அந்த டிரைவர் பார்க்காம ட்ரெயினை ஓட்டிட்டு வராரு. இப்போ அவன் கத்துறான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொன்னார்னா,
உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா இந்த எமர்ஜென்சி பட்டனை நீ என்ன பண்ண நமக்கு, நான் உன்னை திரும்பி பார்ப்பேன், நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதிரிலையும் ஒரு ட்ரெயின் வருது, இந்த பக்கமும் ஒரு ட்ரெயின் வருது. இப்போ அந்த பிள்ளை கத்துறான், அப்பா ட்ரெயின் வருது ட்ரெயின் வருது, ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க கத்துறான். அவருக்கு கேட்கல. அவர் வேற வேலை ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு அந்த கேபினட்ல உட்காந்துட்டு. திரும்பி பாக்குறாரு, அங்க பையன் இருக்கிறான். அதை மட்டும் அவர் பாக்குறாரு, பையன் இருக்கிற மாதிரி தெரியுது, ஓகேன்ட்டு வேலை பாக்குறாரு. இப்ப அவன் என்ன பண்றான், அப்பா சொன்னாரு இந்த எமர்ஜென்சி பட்டன் அமுத்துனா ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் அந்த ட்ராக்ல இருந்து என்ன பண்றான், எழுந்து ஓடி போயிட்டு அந்த பட்டனை என்ன பண்றான், ப்ரெஸ் பண்றதுக்கு ஓடுறான். ப்ரெஸ் பண்ணும்போது கீழே விழுந்துட்டான். அந்த ட்ராக்ல காலை தடுக்கி கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்துட்டான். ட்ரெயின் ஸ்பீடா வருது. அவங்க அப்பா பாக்குறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த பையன் இல்ல, என்ன ஆச்சுன்னு அப்பதான் பாக்குறாரு. இது வரைக்கும் அப்பா பிள்ளைய மட்டும் தான் பார்த்தாரு, இருக்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப பாக்குறாரு, பிள்ளை அந்த இடத்துல காணோம். இப்ப உடனே என்ன பண்றாரு, கிட்ட ஓடி போய் பாக்குறாரு. ட்ரெயின் கிட்ட வரப்போது கீழே விழுந்து கிடக்குறான் பிள்ளை. பிள்ளை கீழே விழுந்து கிடக்குறான். 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது. ஒண்ணு, ஓடி போய் அவங்க பிள்ளைய தூக்கி காப்பாற்றலாம். அதுவும் எப்படி காப்பாற்றணும்னா, இந்த ட்ரெயினை வந்து சாரி அடுத்த ட்ராக்ல விழுந்துட்டான் அவன். இந்த ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக்ல விழுந்துட்டான். இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒரே ட்ராக்ல வருது. இந்த ட்ராக்கை புல் பண்ணி இந்த ட்ரெயின் இந்த பக்கம் விட்டா பையன் மேல ஏறிடும். ஏன்னா அடுத்த ட்ராக்ல அவன் கீழே விழுந்துட்டு இருக்கிறான். இல்ல அந்த இழுக்காம அப்படியே வைத்துட்டா 2 ட்ரெயினும் மோதி உள்ள இருக்கிற எல்லா பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க, யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அதை இழுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தவர் அதை இழுத்துட்டார். அதை இழுத்த உடனே இந்த ட்ரெயின் வேற ட்ராக்ல, அதாவது அவன் விழுந்து கிடந்தான் தெரியுமா, அந்த ட்ராக்ல மாறி அவனை சாகடிச்சிட்டு தான் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் இப்படியே மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்குது. அவங்க அப்பா கதறி அழுகிறார். மார்ல அடித்து கொண்டு கதறி கதறி அழுகிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி ட்ரெயினுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கிறானே, லூசா இருப்பான் போல இவன், ட்ரெயினுக்கு முன்னாடி யாராவது நின்று அழுவாங்களான்னு சொல்லி எல்லாரும் இவனை பார்த்து சிரிச்சிட்டு கேலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அழுது கொண்டே யோசிக்கிறாரு. அழுது கொண்டு இருக்கிற தகப்பனுக்கு தான் தெரியும், உங்க எல்லா உயிரையும் காப்பாற்றுவதற்கு என் ஒரு பிள்ளையின் உயிரை நான் பணயம் வைத்தேன். என் பிள்ளை உயிரை நான் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தேன்னா இந்த ட்ரெயினை நான் வேற ட்ராக்ல திருப்பி இருக்கவே முடியாது. ஆமென்னு சொல்லுங்களேன். சோ அந்த தகப்பனுடைய மனக்குமுறுதல் எப்படி இருந்திருக்கும், அந்த அவர் மனசுக்குள்ள அப்படியே அழுதுக்குனே யோசிக்கிறாரு, உங்க வாழ்க்கைய உங்களுடைய லைஃபை காப்பாத்துறது தான் என் பிள்ளை லைஃபை நான் என்ன பண்ணேன். பிரதர் சிஸ்டர், அந்த ட்ரெயின் வேற எதுவும் இல்லை, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தான். அந்த பயணத்துல அந்த யாத்திரையில அந்த உள்ள இருந்த பேசஞ்சர் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். என்னுடைய ஜீவனும் உங்களுடைய ஜீவனும் தான். இதை காப்பாத்துறதுக்கு தான் ஒரே பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனை இந்த பூமியில பணயம் வைத்தாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர் யோசிக்காம தன் பிள்ளைய தூக்கி எனக்காக, நீதிமானுக்காக ஒரு நீதிமான் மரிக்கிறதே கஷ்டம், அரிதுன்னு பைபிள் சொல்லுது. நல்லவனுக்காக ஒரு நல்லவன் சாகிறதே கஷ்டம். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் என்னை தேடி ஒருவர் ரட்சிக்க வந்தாரு. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான், என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தான், நான் இழந்து போய்விடக் கூடாதுன்றதுக்காகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இழந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். தன்னுடைய பிதா குமாரனை இழந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். 6 மணி நேரம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி மரிக்க போறாரு. ஆனா அதுக்கு ஒப்பு கொடுத்த அந்த ப்ராசஸ் இருந்தது பாத்தீங்களா, அந்த வேதனை மிக பெரிதா இருந்திருக்கும் பிதாவுக்கு. ஆனா சந்தோஷத்தோடு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேற யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்களை குறித்து வேதம் சொல்கிறது, சில தூதர்களுக்கு சிறகுகள் இல்லை,
சில தூதர்களுக்கு 2 சிறகுகள் இருக்கிறது. சில தூதர்கள் 4 சிறகுகள் வைத்திருக்கிறாங்க. சில தூதர்கள் 6 சிறகுகள் வைத்திருக்கிறாங்க. சில தூதர்களுடைய சிறகுகள் அக்கினியா இருக்கிறதாம். சில தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா, உள்ளும் புறமும் கண்களுடைய, ஃபுல்லா கண்கள் உடையவர்களா மாத்திரமே இருக்கிறாங்களா. கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்க, அவரை ஓராமல் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் பார்த்து பிரமிக்காத கர்த்தர் உங்களை என்னை பார்த்து பிரமிக்கிறார், ஆச்சரியமா பார்க்கிறாராம். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கல, உங்களை என்னையும் பார்க்கும்போது அவர் ஆச்சரியமா பார்க்கிறாராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் ஏசாயா 43:4-5 இப்படி சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். என் பார்வைக்கு நீ ரொம்ப அருமையானவன். சங்கீதம் 139:14 இப்படி சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா சொல்லுகிறாரு, ஏசாயா 8:18, நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். சோ தேவன் நம்மளை பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு பார்க்கிறாராம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்க்கும்போது தேவன் பிரமிப்பா பார்க்கிறார், அப்படியே பிரமிச்சு பார்க்கிறார். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா நம்மளை பிரமிச்சு பார்க்கிறாரு? ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய சாயலை ஆதாம் இழந்துட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த சாயலை மறுபடியும் நம்மளுக்கு மீட்டு கொடுத்தாரு. இப்ப நான் யார் சாயல்ல இருக்கிறேன்? அவருடைய சாயல்ல இருக்கிறேன். இப்போ ஜேரா இருக்கிறா பார்த்தீங்களா? ஜேராவை காட்டி காட்டி அம்மா அப்பா சொல்லுவாங்க, அவனை மாதிரியே இருக்கிறா. எப்படி சொல்றாங்க? அவன் மூக்கு அவன் மாதிரியே இருக்கிறது, பல்லு அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா? அவன் நடக்கிறது அப்படியே, கண்ணு அப்படியே சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க? நீங்க கூட உங்க பிள்ளைங்களை என்ன சொல்றீங்க? அப்பா மாதிரியே உனக்கு கண்ணு. என்ன ரிஃப்ளெக்ட் பண்றேன்? என் சாயல் அப்படியே அவன் ரிஃப்ளெக்ட் பண்றான். என்ன மாதிரியே அவன் என்ன பண்றா? அவன் இருக்கிறான். அவன் சொல்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நான் எப்படி பாக்குறேன்? அவளை ஆச்சரியமா பாக்குறேன். அப்படிதான் கர்த்தர் உங்களை என்னைய பாக்குறாருங்க. நீங்களும் நானும் அப்படிதான் மாறி இருக்கிறோம். தேவ சாயலாகத்தான் மாறி இருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இழந்து போன அவருடைய சாயலை திரும்ப கொடுக்கத்தான் இந்த பூமியில வந்தாருங்க. ஆமென். நான் இழந்து போன சாயலை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாருங்க? திரும்பி கொடுத்தார். நான் என்ன பரலோகம் பார்க்கும்பொழுது இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை விட ஒரு ஸ்டெப் நான் மேல. பக்கத்துல கை சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை விட ஒரு ஸ்டெப் மேல. எப்பவுமே நீங்க நல்லா கவனிங்க, தூதர்கள் தான் தேவனை வாழ்த்துவாங்க இல்லையா? தூதர்கள் தான் தேவனை வாழ்க 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 வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தூதர்கள் இன்னொருத்தருங்களை வாழ்கன்னு சொன்னது யாருன்னா மனுஷங்களை. எப்போ மரியாள் வந்து கர்ப்பம் ஆகல, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேவதூதன் கப்ரியேல் என்னும் தூதன் வந்து சொல்றான், மரியாளே நீ வாழ்க, நீ பயப்படாத, உன்னிடத்தில் பிறக்க போகுது தேவனுடைய வித்து. ஒரு தேவ தூதன் வாழ்க அப்படின்னு சொல்றானா தேவனுடைய சாயல நம்ம இருக்கிறோங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல நம்ம இருக்கிறதுனால தேவ தூதனே வந்து நம்மளை வாழ்த்துகிறான். அதனால்தான் தேவ தூதன் நமக்கு பணிவிடை ஆவிகளாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கும்படிக்கு நமக்குன்னு பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க. நான் இழந்து போன தேவ சாயலை கொடுக்கவே அவர் இந்த பூமியில். ஒரு தேசத்துல ஒரு பாஸ்டர் கிட்ட இன்னொருத்தர் போய் கேட்டாராம், உங்க சர்ச்சில் வந்து எத்தனை பாஷை பேசுகிறவர்கள் இருக்காங்க, எத்தனை பாஷை பேசுறவங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரா, நிறைய பாஷை பேசுறவங்க இருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பாஷை பேசுறவங்க இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் சொன்ன, அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு காரணம் அந்த பாஸ்டர் சொன்னாரா, என்னுடைய அம்மா தான். யாரு? என்னுடைய அம்மா தான். அந்த பாஸ்டருடைய அம்மா தான். ஒரு நாள் ஒரு பையன் குடிச்சிட்டு சர்ச்சி வாசல்ல விழுந்து கிடந்தான். சர்ச்சி வாசல்ல விழுந்து கிடந்தான் பாருங்க. எங்க அம்மா ஓடி போயிட்டு, அவர் சொல்றாரு அந்த பாஸ்டர், எங்க அம்மா ஓடி போயிட்டு அந்த வெளியில கடந்தவனை கொஞ்சம் தெளிகிற ஸ்டேஜ்ல இருக்குது, எழுந்து போய் சர்ச்சில் உட்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். போய் சர்ச்சில் உட்காரு, ஏன் இங்க படுத்துட்டு இருக்கிறதுக்கு நீ சர்ச்சில் போயிட்டு
சேர்ல உட்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கொஞ்சம் ஒருத்தர் கூட வந்து பிடிச்சிட்டு போய் தான் என்ன பண்ணாங்களாம், அவனை உட்கார வச்சாங்களாம். பையனை, வாலிப பையன்தான், உட்கார வச்சாங்க. இப்போ அந்த பாஸ்டர் மெசேஜ் ஸ்டார்ட் பண்றாரு. இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இயேசுன்னு சொல்ல மாத்திரத்துல அந்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த குடிக்கு நடத்தின ஆவி அலறி வெளியில வர ஆரம்பிச்சுதான். குடிக்கிறதுக்காக நடத்தின அந்த அசுத்தாவி வெளியில வர பிசாசு ஆடுது. மெசேஜ் அவரால் கொடுக்க முடியல. போயிட்டு என்ன பண்ணாரு, அந்த ஸ்பிரிட், அந்த அசுத்தாவியை துரத்திட்டு அந்த மனுஷங்கிட்ட அன்பா பேசினாரு. அந்த ஜனங்க எல்லாம் அன்பா பேசினாங்களாம். அவன் சொன்னாங்கண்ணா, அந்த மனுஷன் யோசிச்சான். வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆனாரு. அந்த மனுஷன் இப்படி யோசிச்சாரு, தேவனுடைய பிள்ளைகளே இப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாராம். இதை யோசிச்சு அவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளே இவ்வளவு அன்புள்ளவரா இருப்பார்னா தேவ பிள்ளைகள் தேடுகிற அவளுடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அவர் காதுல ஒரு சத்தம், மகனே, நீ என்னை தேடி வரவில்லை, நானே உன்னை தேடி வந்தேன். நீ நினைக்காத தற்செயலா நீ போயிட்டு சர்ச்சில் உன்னை யாரோ ஒருத்தர் வந்து உட்கார வச்சாங்க நீ நினைக்காத. நான் உன்னை அந்த இடத்துல தேடி வந்ததுனால உன்னை சபையில கூட்டு வந்து நான் உட்கார வச்சேன். ஆமென் சொல்லிடுங்களேன். நீ என்னை தேடி வரவில்லை, நானே உன்னை தேடி வந்தேன் என்று சொல்ற அந்த சத்தத்தை அவர் கேட்ட பொழுது தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி இவ்வளவு பாஷக்காரங்க வந்தாங்கன்னு கேட்டார்ல ஒரு பாஸ்டர். அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான், அவர் குடிச்சிட்டு இருந்தான், அவன் வந்து சபையில உட்கார்ந்தான், தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான், கடகன்னு போனான், 7 குடும்பத்தை அடுத்த வாரத்துல கூட்டிட்டு வந்துட்டான். எத்தனை ஃபேமிலிய? 7 குடும்பத்தை கடகன்னு சபைக்கு கூட்டின்னு வந்தான். அவங்க பாஷக்காரங்க இவங்களாம். 7 ஃபேமிலி கூட்டின்னு வந்தான். அவன் சொல்றான், என்னை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சிப்பாங்க. அவன் சொல்றானா, அவங்க குடும்பத்தார்கிட்ட பேசும்பொழுது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களாம். ஏன்னா அவனை உதவாக்கார, வேஸ்ட், யூஸ்லெஸ், குடிக்கிறத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொன்னவங்க இப்ப அவன் நல்லா வந்துட்ட உடனே அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நீ ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவர் அவனை அழைத்தாரு. மகாராஷ்டிராக்கு போனார். இன்னைக்கும் ஊழியக்காரா இருக்கிறாரு. மகாராஷ்டிராக்கு போனாரு. போறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டை 14 லட்சத்துக்கு வித்தாரு. எத்தனை லட்சத்துக்கு? 14 லட்சத்துக்கு விற்றாரு. விற்று எடுத்து போயிட்டு சபையே இல்லாத இடத்துல அங்க ஒரு சர்ச் கட்டி இன்னைக்கு மிகப்பெரிய பாஸ்டரா இருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்ன எல்லாரும் குடிகாரங்கன்னு சொன்னாங்க பாஸ்டர். என்னை கூப்பிடும் போது எப்படிதான் கூப்பிட்டாங்கண்ணா, டே குடிகாரா அப்படிதான் என்னை கூப்பிட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் என்னை குடிகாரன்னு கூப்பிட்டாங்களோ பாஸ்டர் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன எப்படி கூப்பிடுறாங்க? பாஸ்டர் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த ஸ்லாக்கியத்தை என்னை தேடி வந்த தேவன் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சான். 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போயிட்டு தான். அந்த 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 ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சே, மீதி 99 ஆடு இருக்கேன்னு அவன் சும்மா இருந்துருவானா அந்த மெய்ப்பன்? அந்த 99 ஆடுகளையும் தன் மந்தையில விட்டுட்டு, தன் தொழுவத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போக மாட்டானா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் இயேசு இன்றைக்கு நம்மளை தேடி வந்தாருங்க. அந்த ஆடு வேற யாரும் இல்ல, அந்த ஆடு நீங்களும் நானும் தான். அந்த தொலைந்து போன ஆடு வேற யாரும் இல்ல, அந்த தொலைந்து போன ஒரு ஆடு நீங்களும் நானும் தான். உங்களை தேடி, என்னை தேடி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தாருங்க. ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். இங்க பாருங்க, சில நேரத்துல நம்ம இப்படி யோசிப்பது உண்டு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி செத்து போறது தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா சில நேரத்துல நம்ம யோசிப்போம், சில விஷயங்களை யோசிப்போம். நமக்கு அன்பு செலுத்தவோ, நம்ம கிட்ட ஆறுதலா பேசவோ, கொஞ்சம் நிதானமா பேசவோ நம்ம கிட்ட சில நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு பாஸ்டர் இருந்திருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் இருந்திருக்கிறாரு. என்ன ஆண்டவரே இப்படி பண்றாங்களே, சாரி பாஸ்டர்ல ஒரு மனுஷன், நார்மல் ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரு. அவர் இப்படி வந்து முழங்கால் படிட்டு, எனக்குன்னு யாருமே இல்லையா ஆண்டவரே,
என்னோடு கூட பேசுவதற்கு, எனக்கு அன்பு செலுத்துவதற்கு, ஆறுதலா 4 வார்த்தை பேசுவதற்கு, என்னை அன்போடு அரவணைப்பதற்கு அப்படின்னு சொல்லி என்னை நேசிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இயேசு தரிசனத்துல தோன்றாரு. இயேசு தரிசனத்துல தோன்றி ஒரு வார்த்தை சொன்னாராம், இன்னொரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, இன்னொரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, நீ பார்க்கும்படி, என்னங்க, நீ பார்க்கும்படி, எனக்கு இன்னொரு முறை சான்ஸ் கிடைச்சதுன்னா நீ பார்க்கும்படி உனக்காய் கல்வாரி சிலுவையில நான் தொங்குவேன். என்ன சொன்னாரா? உனக்காய் கல்வாரி சிலுவையில நான் ரத்தத்தை, பரலோகம் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுன்னா நீ பார்க்கிற மாதிரி, உன் கண்ணு பார்க்கிற மாதிரி என் ரத்தத்தை சிந்துவேன் அப்படின்னு சொல்ல, அந்த இயேசு கிறிஸ்து தரிசனத்துல அவர் தோன்றி அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு அன்பை நான் வேறு எங்கும் யாரிடத்திலும் பார்த்ததில்லை. பிரதர் சிஸ்டர், இந்த அன்பை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஈவன் உங்க கணவனார் கிட்டயோ, உங்க மனைவி கிட்டயோ, உங்க பிள்ளைங்கள் கிட்டயோ, உங்க பெற்றோர்கள் கிட்டயோ இதை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை, ஒரு அம்மா கூட ஒரு பிள்ளை என்ன பண்றவா, மறப்பாளோ? அவ மறந்துருவா. ஆனா அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலே, உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. அவர் உங்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சதுனாலதான் உங்களை தேடி அவர் வந்தாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவன் இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. தேவன் இல்லாத ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியம் பெற்றது. அவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறாருங்க. நீங்க பாருங்களேன், யார் என்ன சொன்னாலும், சில நேரத்துல டாக்டர் சொல்லுவாங்க, இவ்வளவுதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்க, இவ்வளவுதான் இதுக்கு பண்ண முடியும், இதுக்கு மேல எங்களால வேற என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தெரியுமா? அந்த நம்பிக்கையை கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். வேற எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. இத கர்த்தரை தெய்வமாக கொண்டவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த நம்பிக்கை இருக்கும். என்னை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். யார் என்ன சொன்னாலும் நம்ம தைரியமா சொல்லுவோம், கர்த்தர் என்னை குணமாக்குவாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரு, கர்த்தர் எனக்கு வழி செய்வாரு, கர்த்தர் எனக்கு துணையா வருவாரு, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வாரு. ஏன்னா அவரே என் நம்பிக்கை. தாவீது ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிட்டே இருப்பாரு, அவரே என் நம்பிக்கை, அவர் என்னை கைவிடவே மாட்டாரு, அவர் என் ஆதரவா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் என் மெய்ப்பராய், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைவது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அவரே உங்க நம்பிக்கையா இருந்தா நீங்க அசைக்கப்பட்டு போவதே இல்லை. சைனால நடந்த ஒரு சம்பவம், அத மூவியா படமா கூட எடுத்தாங்க. 1907 நடந்த நிஜமான சம்பவம். ஒரு குடும்பம், ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க. ஒரு 2 வயசு பிள்ளை வெளியில விளையாடிட்டு இருக்கு. 2 வயசு பிள்ளை வெளியில விளையாடிட்டு இருக்கிறத கடத்தல்காரங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 2 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த பெற்றோர் தாயும் தகப்பனும் அழுகுறாங்க. ஏன்னா 2 வயசு குழந்தை, 2 வயசு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. தேடுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப அப்பா என்ன பண்றாரு, அவனை தேடுவதை நிறுத்தாம அவன் போட்டோவை ஒரு பேனரா அடிச்சு இந்த வண்டியில மாட்டி கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோமீட்டர் அந்த வண்டியிலே அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார். எல்லா தேசத்தையும் அவர் சுத்திட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, 10 வாகனங்களை அவர் மாத்திட்டாராம். 10 வாகனங்களை தூக்கி போட்டு பழசாயிடுச்சு, தேர்ந்துருச்சு. பல முறை அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. பல முறை பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கி, யாருக்காக? பிள்ளைக்காக. பல முறை ஆக்சிடென்ட், பிளாட்ஃபார்ம்ல தூங்கி இருக்கிறாரு. பல நேரத்தில் அவர் வைத்திருந்த அந்த ட்ரெஸ், பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
சரி, வேற வழிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து பெட்ரோல் போட்டு தன் பிள்ளையை தேட ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல அவர் ஒரு தட்டு தட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க சொல்லுங்களேன். கொஞ்சம் கவனிங்க. பிச்சை எடுத்து தன் பிள்ளையை அவர் என்ன பண்ணிருக்காரு? தேடி இருக்கிறார். தேடுற எத்தனை வருஷம் அப்படி தேடுறானா? 24 வருஷம் அப்படி தேடி இருக்கிறார். எத்தனை வருஷங்க? 24. யாருக்காக? தன் பிள்ளைகளுக்கு. தன் பிள்ளைகளுக்காக எப்படி அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஒரு அப்பா அந்த தன் பிள்ளை காணாம போயிடுச்சுன்னு உடனே தன் ஜீவனையே பார்க்காம ஆக்சிடென்ட் ஆனாலும் ரத்தம் சத கீறப்பட்டாலும் தன் பிள்ளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. 24 வருஷம் தேடுறாரு. 24 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாங்க. இவருடைய பிள்ளை தான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாரு வெளியில இருந்து. இந்த மாதிரி நம்ம மகன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது 24 வருஷம் ஆயிடுச்சு. 25 வயசு பையன் அவன். அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அந்த அம்மா சொல்லிச்சான், ஐ லவ் யூ மை பேபி. என்ன சொல்லிச்சான்? 25 வயது பிள்ளைய மை சன்னு சொல்லல, மை பேபி. ஏன்னா உன்னை எதில் தொலைச்சேன்? நான் குழந்தையில தொலைச்சேன். இப்போ என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? என் குழந்தை, என் பிள்ளையேன்னு சொல்லி என்ன பண்ணாங்களா? அவங்க அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தன் பிள்ளைகளுக்கு அத்தனையும் அவங்க காட்டினாங்களாம். இது மொத்தமே உனக்காக தான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்கு அந்த தாயும் தகப்பனும் எல்லாத்தையும் கொடுத்தாங்களா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாராம். அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இனி நான் சாகும் வரை என் வாழ்க்கையை என் பிள்ளையோடு தான் நான் இருக்க போகிறேன். நான் சாகும் வரை யார் கூட தான் இருக்க போறேன்? என் பிள்ளையோடு கூட தான் இருக்க போகிறேன். இதை தான் இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதேன் தோட்டத்துல குழந்தையா இருக்கும் போதே இழந்தாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல இழந்ததுக்காக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்தம் வேர்வையாய் வந்தது. கல்வாரி சிலுவையில அந்த இடத்துல மொத்த ரத்தத்தையும் சிந்தி இழந்த நம்மை அந்த இடத்துல நம்மளை மீட்டு கொண்டாரா? ஆமென் சொல்லிடுங்களேன். மீட்டு கொண்டுட்டு அவர் உயிர் தழுந்து வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, சகல அதிகாரமும் எனக்கு. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுவரைக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்படல. அந்த காலத்திலும் மரண இருளிலும் கட்டப்பட்டிருந்த நம்மை அவர் வந்து ரட்சிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடினாலே, அதான் வசனம் சொல்லுகிறது, மரண இருளில் இருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொன்னது பிரகாரம். அந்த வெளிச்சம் வேறு யாரும் இல்லை, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அவர் இந்த உலகத்துக்கு வந்து மரிச்சபடினாலே இழந்து போன உங்களை என்ன கண்டுபிடிச்சிட்டு சொல்றாரு, பிள்ளைகளேன்னு கூப்பிட்டுட்டு அந்த அப்பா சொன்ன அந்த தகப்பன், உலகத்து தகப்பன், இனி வாழ்கிற நாட்கள் எல்லாம் என் பிள்ளையோடு கூட தான் நான் வாழப்போறேன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லிடுங்களேன். இருப்பேன். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்வில வந்ததுனால பக்கத்துல யாராவது கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெற போறீங்க. சொல்லுங்க, நீங்க இழந்த அனைத்தையும் திரும்ப பெற போறீங்க. 1 சாமுவேல் வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-9 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தன் குடும்பத்தை இழந்தான். எதை இழந்தாங்க? தன் குடும்பத்தை இழந்தான். சிக்கலாகல அழுகுறான், பலன் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க இவன் தான் காரணம், இவனை கொன்னா சரி வந்துடும், இவன் தான் காரணம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க இழந்த அத்தனை குடும்பங்களையும் அப்பா பார்த்து நான் சொல்றேன், நீங்க இழந்த அத்தனை விசுவாச குடும்பங்களையும் திரும்ப பெற போறீங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம இழந்த அத்தனை விசுவாச குடும்பங்களையும் திரும்ப பெற போகிறோம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா. திடப்படுத்திட்டு கேட்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா, நான் ஜெயிப்பனா அப்படின்றதுக்கு கர்த்தர் சொல்றார், நீ போ, நீ பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். பிரதர் சிஸ்டர், ஒருவேளை பிசாசு உங்க குடும்பத்தை உடைச்சிருக்கலாம்,
உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து கணவனை உடைச்சிருக்கலாம். சில மனிதர்கள், பிசாசு மாத்திரமல்ல, சில மனிதர்களும் கூட அமலேக்கிய ஆவிகளை போல உங்க கணவனையோ உங்க குடும்பத்தையோ அவங்க தூக்கிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு சில குடும்பத்தை நீங்க இழந்து, குடும்பம்னா உங்க உறவுகளை பேசுறேன், அது கணவனா இருக்கும், அது மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், அதுதான் உங்க குடும்பம். அத தூக்கிட்டு போயிருக்கலாம் தூரத்துல. ஆனா நான் சொல்றேங்க, இந்த மாசம், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் குடும்பத்தை நீ திருப்பி கொள்ள போகிறாய். பிரதர், சிஸ்டர், நீங்க இழந்த உங்க குடும்பத்தை, உங்க கணவனை, உங்க மனைவிய, உங்க பிள்ளைங்களை நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. அமலேக்கிய ஆவிகள் உங்களை பிரித்து தூக்கி கொண்டு போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே நீ பின்தொடர், நீ திடப்படுத்தி கொண்டு அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலவற்றையும், நீ இழந்த உன் குடும்பத்தை இந்த மாதம் நீ திருப்பி கொள்ள போகிறாய். ஆமென் சொல்லுங்களேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே, ரட்சிக்கிறது என்னதுங்க? மீட்டு கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது தன் குடும்பத்தை இழந்தான், அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொடுத்தான். நீங்க உங்க குடும்ப நபர்களை யாரை இழந்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் மீட்டு கொடுப்பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அக்கா ஒரு பாஸ்டருக்கு கால் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் 12 வயசு பையன், என் தம்பி, ஒரு நாள் புத்தி மாறி, பைத்தியம் மாறி எங்க வெளியில போயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியல. சாரி, 30 வயசு பையன் 12 வருஷமா தேடிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வரைக்கும் என் தம்பி வரல என்று அழுகுறாங்க அந்த அக்கா, அந்த ஸ்திரீ. 12 வருஷமா ஆயிடுச்சு, என் தம்பி திரும்பி வருவான்னு சொல்லி நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. அவன் சாப்பிட்டானா தெரியல. அவன் ஒரு இடத்துல போயிட்டு எதுவும் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டான், யார் வீட்டுல போய் தங்கினதும் இல்லை. அவன் எங்க சாப்பிட்றான், எங்க தங்குறான், எங்க இருக்கிறான் அப்படின்னு எனக்கு எதுவுமே 12 வருஷமா நாங்க தேடிக்கிட்டே இருக்கிறோம் பாஸ்டர் என்று சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் அவர்களுக்காக உருக்கமாய் ஜெபித்தாரு. கர்த்தாவே, நீங்க இழந்து போனதை தேடி தருகிற தேவன், நீங்க இழந்து போனதை திருப்பி தருகிற தேவன், வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியாய் திரும்ப தருகிற தேவன், துக்கத்தை அனுபவித்த சகல நாட்களுக்கும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் செய்கிற கர்த்தர் நீர். இவங்க தம்பியை நீங்க இவங்களுக்கு திருப்பி தாங்கப்பா என்று சொல்லி அவர் ஜெபித்து, கண்ணீரோடு ஜெபித்து அவங்க ஜெபித்து வச்சுட்டாங்க. 2 வாரம் கழிச்சு அவங்க கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி சந்தோஷமா சொல்றாங்க, பாஸ்டர் என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டான். எத்தனை வருஷம்? 12 வருடம் கழித்து சொல்றாங்க, என் தம்பி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். எப்படி வந்திருக்கான் தெரியுமா? சாமியார் மாதிரி வந்திருக்கிறான். தாடி இதெல்லாம் விட்டுட்டு தொலைந்து போன என் தம்பி திரும்பி வந்துட்டான். அதுலயும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், புத்தி தெளிந்தவனாய் வந்திருக்கிறான். இவனுக்கு சூனியம் பண்ணி மாந்திரிகம் வைத்து இவனை வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஜெபிக்க அவன் சரீரத்தில் இருந்த கட்டுகள் கட்டவிழ்க்க ஆரம்பித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்க குணமாக்கி இருக்கிறாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் உங்க வீட்டை திருப்பி கொள்ளுவீங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை திருப்பி தருவாரு, உங்க குடும்பத்துல அந்த சமாதானத்தை திருப்பி தருவாரு. நீங்க இழந்த அந்த நிம்மதியை உங்களுக்கு திரும்பவும் இந்த மாசம் தருவாரு. நீங்க இழந்ததை நிச்சயமா ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டுவிக்க படுவாய். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து என் தேவன் கட்டுவார் என்று சொன்னால், சகோதரா சகோதரி, உன் வீடு முன்கோலே ஸ்தாபிக்கப்படும். உன்னை கர்த்தர் அலங்கரிப்பாருங்க. நீங்க இழந்து போன உங்க குடும்பத்தாரை நீங்க சேர்த்து கொள்ளுவீங்க. நீங்க இழந்து போன உங்க குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் நீங்க சேர்த்து கொள்ளும்படியாய், திருப்பி கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்த என் வீட்டுல சமாதானத்தை, சந்தோஷத்தை, என் குடும்பத்தார கர்த்தர் எனக்கு திருப்புவாரு. ஆமென். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நீங்க இழந்த உங்க குடும்பத்தார உங்களுக்கு திருப்பி தருவாரு. சொல்லி முடிக்கிறேன். நீங்க இழந்த பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க உற்சாகத்தை திரும்ப தருவார். எலியா சோர்ந்து போயிட்டார் தெரியுமா? எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சில நேரத்துல சில வார்த்தைகள் நம்மளை சோர பண்ணிடும். சில மனிதர்கள், சில விஷயம், சிலருடைய நடவடிக்கைகள் இருந்து பார்த்தீங்களா, அதை நம்ம உற்சாகத்தையே இழக்க வச்சிரும். நம்ம நல்லா உற்சாகமா இருந்தா கூட
சிலர் பண்ற விஷயம் அடப்போங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிரும். சில நேரத்துல நம்ம உற்சாகமா இருந்தோம் ஒரு காலத்துல, ஆனா அந்த உற்சாகம் இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உங்க வேலையில நீங்க உற்சாகத்தை இழந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல உற்சாகத்தை இழந்திருக்கலாம், உங்க வியாபாரத்திலயோ நம்ம சபையிலயோ நீங்க உற்சாகத்தை இழந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். எலியாவுக்காக ஒரு தூதனை அனுப்பினார்னா, நான் சொல்றேன் உங்களுக்காக அவருடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை நிச்சயமா கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். 9 வயசு பையன் ஒரு அப்பாக்கு போலியோ அட்டாக் வந்துருச்சு. போலியோ அட்டாக் வந்து தலை மட்டும் தான் வேலை செய்யும், இப்படி ஆடும், உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அசைவே எல்லாம் படுத்துட்டு இருப்பான். இப்போ அவனுடைய கையை பிடிச்சிட்டு அவங்க அப்பா அழுறாரு, அழுது ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்ப்பா, ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், என் மனசு அளவுக்கு என்னால முடியல, என் பிள்ளைய வச்சுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கண்ணீர் அந்த பிள்ளை மேல சொட்டு சொட்டா வடியுது. அந்த பிள்ளை மேல சொட்டு சொட்டா வடிகிற அந்த கையை பிடிச்சிட்டு அழறாரு அவங்க அப்பா. அப்பா அழுதுட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா காதுல ஒரு சத்தம் கேட்கிறது, நீ சோர்ந்து தானே போயிருக்கிற, உன் மகனை குணமாக்குறது ரெண்டாவது, நல்லா கவனிங்க, உன் மகனை குணமாக்குறன்றது ரெண்டாவது, ஆனா உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு உன் மகனை நான் குணமாக்குறேன். நீ எந்த விஷயத்தை நினைச்சு சோர்ந்து போயிட்டியோ அதுல உன்னை நான் உற்சாகப்படுத்தணும்னா எதை செய்யணுமோ அதை நான் செய்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற சத்தம் அவர் காதுல கேட்ட பொழுதே அவங்க பையன் சுகமானவனாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்க குடும்பத்தின் நிமித்தம் நீங்க உற்சாகத்தை இழந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தது நிமித்தம், சம்பவத்தின் நிமித்தம் உற்சாகத்தை, நான் உற்சாகமா இருந்தேன் அந்த உற்சாகமே இல்லை அப்படின்லாம், இல்ல உங்க வியாதி நிமித்தம் அந்த உற்சாகத்தை இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், அந்த உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பார். இரட்டிப்பான உற்சாகத்தை கர்த்தர் தருவார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தை கர்த்தர் மறுபடியும் தருவார். சிம்சோன் இழந்த பலத்தை திரும்ப கொடுத்தார்னா இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். என்னால முன் போல ஓட முடியல, என்னால முன்ன மாதிரி செய்ய முடியல, என்னால முன்ன மாதிரி பேச முடியல, என்னால முன்ன மாதிரி சம்பாதிக்க முடியல, நான் அப்படியே முடங்கி கிடக்கிறேன், உற்சாகமே இல்லை. நான் சொல்றேன், சிம்சோனின் முடியை முளைப்பித்தவனை ஆசீர்வதித்து அவனை வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினது என் தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்க உற்சாகத்தையும் கர்த்தர் முளைக்க பண்ணுவார். ஆமென். பயப்படாதீங்க, இதுதான் கிறிஸ்மஸ். உங்க உற்சாகத்தை திரும்ப கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஸோ எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினாரு? ஸோ இன்ட்ரோ மாத்திரம் தான் கொடுத்துருக்குறேன், இனிமேல் தான் ஒரு 3 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆமென். ஸோ இது வரைக்கும் பக்கத்தில் கை சொல்லுங்க, இது வரைக்கும் இன்ட்ரோ தான், இனிமேல் தான் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க?